அப்படி ஒரு பச்சையப்பன் கல்லூரி சென்னையினுடைய தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான கல்லூரி. அங்கிருந்து அந்த டீச்சரே தோணுது. அதுதான் கதைக்களம் தெரியுது. உள்ளே போகிறாரு சிவகார்த்திகேயன், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஸ்டூடெண்ட் வந்து இதை தொடக்கூடாது, டோன்ட் டச் மீ அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு பிளேயரை எடுத்து அப்படி வைப்பார். அச்சம் என்பது மடமையடான்னு எம்ஜிஆர் சாங்லேருந்து ஆரம்பித்த போது அதர்வா திடீர்னு உள்ளேருந்து ஓடி வருவார். ஓடி வந்து அந்த 60s காலகட்டம், அந்த ட்ரெஸ்ஸு, அந்த டோனு, ஓடி வந்தவொடனே ஸ்ரீலீலா காரில் உட்காந்துக்கிட்டு, இன்னொருத்தையும் நான் இல்லைன்னா உன்னை அவ்வளோதான் காலி பண்ணியிருப்பாங்கன்னு தெலுங்குலேயும் தமிழ்லையும் சொல்கிற இடத்துலையே ஒரு சென்னையுடைய கதைக்களமாக சென்னையில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம், அதுவும் சென்னையில் மாணவர்கள் நடத்திய ஒரு இந்தி எதிர்ப்பு போராட்டம். அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழர்கள் மட்டுமில்லை, சென்னையில் பெரும்பகுதியாக இருந்து கொண்டிருக்கிற தெலுங்கர்களும் அதில் பங்காற்றியிருக்காங்கன்ற ஒரு வரலாற்று உண்மையை சுதாகங்கரா கையில் எடுத்திருக்காங்கன்னு ஒரு சிறப்பான விஷயம்.